வெல்கம் டு தமிழோவியா ஹோம் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூலிகை பொக்கிஷன்னு சொல்லக்கூடிய இந்த கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெயை பற்றியும் இதோட பயன்பாடுகளை பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம். என்னடா சாதாரண விளக்கெண்ணெயை வந்து மூலிகை பொக்கிஷன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு காரணம் இதை பயன்படுத்த நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள்னால தாங்க. இதில் வந்து அந்தளவுக்கு ஆரோக்கிய நன்மைகள் கொட்டி கிடக்குதுங்க. அதனால தான் வந்து மருத்துவத்துறையிலேருந்து காஸ்மெட்டிக்ஸான இந்த அழகு சாதன பொருட்களில் அத்தனையிலுமே லிப் பாம் தயாரிக்கிறது எல்லாத்துலேயும் இந்த கேஸ்டர் ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளக்கெண்ணெய் வந்து நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். உடல் சூட்டை தணிக்கிறதுனா, இப்போ உடல் சூட்டுனால நமக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்னா, ஃபஸ்ட்டு கண் எரிச்சல், கண்ணில் நீர் வடிதல், கண் சிவக்கிறது, இந்த மாதிரி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி, மலச்சிக்கல், கடைசியாக அது பைல்ஸ் வரலும் கொண்டு போய் விட்டுருங்க உடல் சூடு இருந்ததுன்னா. இந்த மாதிரி உடல் சூடு இருக்கிறவங்க நைட்டு டெய்லியுமே நம்மளோட உச்சந்தலையில் ஒரு 2 ட்ராப்பு, ஐப்ரோவுக்கு நிப்புள் பாட்டத்தில் கால் பெருவிரலோட நெகக்கண்ணில் வந்து ஒரு 2 ட்ராப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நைட்டு படுத்து தூங்குனீங்கன்னா உங்கள் பாடி ஒரு 1 ஹவரில் ஒரு ரிலாக்ஸ் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகும். காலையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கலாம். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க வெயிலில் போய் எல்லாம் குழந்தைங்களோட சேர்ந்து விளையாண்டு வந்துச்சுன்னா சாயங்காலமாக விளக்கெண்ணெயை தான் வந்து தலையில் அப்ளை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உடல் சூடு தணிக்கிறதுக்கு இது பயன்படும். உங்களுக்கு தலைமுடி வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் இந்த விளக்கெண்ணெயை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கேளுங்க. அந்த காலத்தில் வெறும் விளக்கெண்ணெய் மட்டும்தான் தலைக்கு தேய்ச்சா முடி கருமையாக அடர்த்தியாக வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து முடி பராமரிப்பில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. பொடுகு தொந்தரவு, முடி உடஞ்சி போகிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த விளக்கெண்ணெய் தீர்வாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கூலிங் உடம்பாக இருக்கும். அவங்க வந்து விளக்கெண்ணெயை தேய்ச்சா சளி பிடிச்சிக்குன்னு பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு ஆயில் பாத் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த டைமில் ஒரு 2 பல்லு பூண்டை வந்து இந்த விளக்கெண்ணெயில் வந்து நீங்கள் போட்டு காய்ச்சி அதை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணி குளிக்கும்போது உங்களுக்கு சளி பிடிக்கிற தொந்தரவுலாம் இருக்காதுங்க. அரிப்பு, தடிப்பு போன்ற தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அந்த இடத்துல இந்த விளக்கெண்ணெய் நீங்கள் தடவுறதுனால அதிலிருந்து கொஞ்சம் நிவாரணம் பெறலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கெண்ணெயோட பயன்பாடுகள் தெரிஞ்சதுனால தான் இந்த காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிற கம்பெனி எல்லாமே இந்த லிப் பாமு, மாய்ஸ்சரைசர் இது மாதிரி தயாரிக்கிறது எல்லாமே இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்தி தயாரிக்கிறாங்க. இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் மூட்டு வலி இருக்கிறவங்க லைட்டாக இளம் சூடு பண்ணி அதை வந்து நீங்கள் வலி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணுனா அந்த மூட்டு வலி சரியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்கிறதுனால புண்ணு இருக்கிற இடத்துல இந்த விளக்கெண்ணெயோட லைட்டாக மஞ்சத்தூளை ஆட் பண்ணி புண்ணில் வச்சிங்கன்னா புண்ணு சீக்கிரம் ஆறுங்க. இவ்வளோ நேரமாக வந்து நம்ம வந்து இந்த விளக்கெண்ணெயை வெளி யூசேஜுக்காக பார்த்துட்டு இருந்தோம். மேல் பூச்சா பூசி இதை எப்படி பயன்படுத்தலான்னு. அடுத்து வந்து இன்டேக் எடுத்துக்கலாம். அது எப்படிலாம் இன்டேக் எடுத்துக்கலாம், ப்ளஸ் இன்டேக் எடுத்துக்கிறதுனால என்னென்ன நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கும் கிராமங்களில் இந்த விளக்கெண்ணெயை வந்து பருப்பு, கொள்ளு, இந்த மாதிரி தானியங்கள் வேவிக்கும் போதும், நான்வெஜ்ஜி, மட்டன், சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜி சமைக்கும் போதும், ப்ளஸ் காய்கறிகள் எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இந்த விளக்கெண்ணெயை ஆட் பண்ணிக்குவாங்க. அப்படி இந்த மாதிரி விளக்கெண்ணெயை நீங்கள் ரெகுலராக ஒவ்வொரு சமையல்லையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள உங்களோட குடல் ஆரோக்கியத்தை ஃபஸ்ட்டு மேம்படுத்துங்க. அப்படி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்கள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. ப்ளஸ் கல்லீரலை இதை பலப்படுத்துங்க. மலச்சிக்கல் இல்லைனாவே மனுஷனுக்கு பலச்சிக்கல் இல்லை. இந்த கேஸ்டர் ஆயிலை எல்லோரும் சாதாரணமாக கை மருந்தாக வீட்டில் பேதிக்கு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. விடியால் எந்திரிச்சு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெயை ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து பேதிக்காயிருங்க. வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டி வைத்தியத்திலையும் பார்த்துட்டிங்கன்னா இந்த விளக்கெண்ணெயை வந்துட்டு 5 to 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்பு தேராமலே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க வயிற்றில் வந்து கீரிப்பூச்சி நிறையா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கெண்ணெயோட முருங்கை இலை, ஊஞ்ச மரத்து பட்டை, அதோட பூண்டு 2 பல்லு போட்டு இதெல்லாம் காய்ச்சி அரை டம்ளர்லேருந்து 1 டம்ளர் பத்திய முறையில் 2 வாரம் கொடுப்பாங்க. அப்படி அந்த குழந்தைங்க அதை குடிக்கக்குள்ள அது அவங்களுக்கு பேதிக்காயி வயிற்றில் இருக்கிற கீரி பூச்சிலாம் செத்து ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் அவங்க உடம்பு நல்லா தேர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இனிமேலாவது பெண்கள் எல்லாருமே சமையலுக்கும் சரி, வீட்டில் மேல் பூச்சா, தலைக்கு, ஸ்கின் கேருக்கு, இதுக்கு எல்லாமே வந்து விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் குடும்பத்தோட ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்படி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற கேஸ்டர் ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமானதான்னு பார்த்து வாங்கணும். அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து கோல்டு ப்ரெஸ்ன்னு சொல்லி நிறையா விற்கிது. பட் ஆனால் விளக்கெண்ணெயை வந்து காய்ச்சி தாங்க யூஸ் பண்ணணும். இஞ்சி எப்படி தோல் நீக்கி யூஸ் பண்ணணுமோ, மஞ்சள் எப்படி வேக வச்சு தான் யூஸ் பண்ணணுமோ, அந்த மாதிரி கடுக்காக கொட்டை எடுத்து தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி விளக்கெண்ணையுமே வந்து நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் வந்து கேஸ்டர் ஆயிலை காய்ச்சி கொதிக்க வச்சு தாங்க யூஸ் பண்ணணும். பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய கோல்டு ப்ரெஸ்ன்னு கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த விளக்கெண்ணையை நீங்கள் கடையில் வாங்குறதை தவிர்த்துட்டு உங்கள் ஏரியாவிலே பக்கத்தில் யாராவது விறவடுப்பில் ட்ரெடிஷ்னலாக காய்ச்சி தராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கிங்க. அப்படி முடியாதவங்க நாங்கள் ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து 200 ml பாக்கெட்லேயும் 500 ml பாக்கெட்லேயும் 1 லிட்டர் பாக்கெட்லேயும் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நாங்களுமே விறவடுப்பில் காய்ச்சி தான் நாங்கள் ரெடி பண்ணுறோம். வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம்.